வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5 9th சம் f ஈக்குவல் டு -1,3 0, -1 2, -9 ஆனது இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு எனில் f ஆஃப் எக்ஸை வந்து காண்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவாம்மா, இப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? f ஈக்குவல் டு -1,3 0, -1 2, -9. ஓகேம்மா, இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு. இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு. அப்போ இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு அப்படின்னா y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதுதான் அந்த ஃபங்க்ஷன். பார்த்தீங்களாம்மா, இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரியல் சார்பு அப்படின்னா என்னது? y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதுதான் என்னது? நேரியல் சார்புக்கு உண்டான ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்? ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா, ஏயும் பியும் கண்டுபிடிச்சி வேல்யூஸை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம சார்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாம்மா, இப்போ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கான்? -1 -1 3. ஓகேம்மா, இது வந்து என்னது பாருங்கள், -1, 3னா எக்ஸ், ஒய் அப்படி தானம்மா, ஒரு பேர் தானே சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ் கோஸ் டு -1, ஒய் கோஸ் டு 3. ஓகேவாம்மா, இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எக்ஸ் ஒய் வந்து எவ்வளவு? புட் எக்ஸ் ஈக்குவல் டு -1, ஒய் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 1. இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது 3 ஈக்குவல் டு எக்ஸுக்கு என்னது? a into -1 plus b. So 3 equal to minus a, 3 equal to minus a plus b. ஓகேம்மா, this is 2. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்வோம்? செகண்ட் பாருங்கள், -1, 3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து 0, -1 போடுவோமா? 0, -1 இது வந்து எப்படிமா? எக்ஸ் ஒய் பேர் தானம்மா. ஸோ எக்ஸ் கோஸ் டு 0, ஒய் கோஸ் டு பாருங்கள், எக்ஸ் கோஸ் டு 0, ஒய் கோஸ் டு -1. புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு -1 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ அப்போ என்னது? ஒய் நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம், ஒய் வந்து என்ன? ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஒய் வேல்யூ -1, ஏவா எக்ஸ் வேல்யூ 0, ஸோ பி. ஓகேம்மா, ஸோ தட் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு -1. இப்போ நமக்கு கிடச்சிருக்கு ஏ. இப்போ நமக்கு அடுத்து என்ன? இங்கே பாருங்கள், பி ஈக்குவல் டு -1. இப்போ இதை வந்து என்ன செய்யணும்? இது 2ல் போடுவோமா? பி ஈக்குவல் டு -1, புட் பி ஈக்குவல் டு -1 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 அப்படின்னா என்ன வரும்? ஏ பாருங்கள், 3 இன்ட்டு -a ப்ளஸ் பி. ஓகேம்மா, ஸோ 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு -a -1. தட் இம்ப்ளைஸ் 3 இங்கே மைனஸாக இருக்குது, இங்கே போச்சுமே ப்ளஸ் தானே. 3 + 1 ஈக்குவல் டு -a. ஸோ -a ஈக்குவல் டு 4. ஸோ a ஈக்குவல் டு என்னது? -4. நமக்கு என்னம்மா கேள்வி? y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அதுதான் எனது நேரியல் சார்பு. அப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? a ஈக்குவல் டு -4, b ஈக்குவல் டு என்னது? b ஈக்குவல் டு -1. ஸோ y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, தட் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு -4x -1. ஓகேவாம்மா? இது வந்து இதுதான் என்னது? நேரியல் சார்பு. ஸோ நேரியல் சார்பு வந்து என்னது? y ஈக்குவல் டு -4x -1.
ஓகேம்மா. நீங்கள் என்ன செய்யணும், வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். வீடியோ வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ப்ராப்ளத்தை 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். ஒன்றும் இல்லைம்மா, இந்த -1 3 0 -1 இந்த 2 வேல்யூ இந்த y = ax + bயில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஃபைனலாக நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தீங்களாம்மா, இந்த ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ பி வந்து -1 ஏ = -4 இந்த ஏ 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி y = -4x -1 ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். வீடியோ 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும், ஓட விட்டு படிக்கணும். அம்மா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கம்மா. நான் வந்து 7 to 9 லைவ் கிளாஸ்க்கு அழகாக டியூஷன் எடுக்க வரேன். ஓகேம்மா. ஆன்லைன் மூலமாகவே நம்ம யூடியூப்பில் லைவ்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் லைவ் கிளாஸ்ன்னு சொல்லி கொடுங்கம்மா. நான் என்ன செய்கிறேன், ஈவினிங் 7 to 9 வந்து லைவாக 2 மணி நேரம் 10th மேக்ஸ் அழகாக நடத்துகிறேன். ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.